நண்பர்களே, நம்ம பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு தமிழில் தான். டேர்ம் 3ல் புக் பேக் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். நான் 6th ஏற்கனவே போட்டேன், 7th 2 டேர்ம் போட்டேன். இது 3ஆவது டேர்ம். நண்பர்களே, என்னுடைய சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு ஏதாவது வீடியோ போடணும் படிப்பு சம்மந்தம்னா உங்களுக்கு வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லெசன் புக் பேக் ஆன்சர் தான். பாருங்கள். மரம் வளர்த்தால் மாறி பெறலாம். மாறினா மழை. நீர் உலை எனும் சொல்லை பிரித்தது கிடைப்பது நீர் ப்ளஸ் உலையில். மாறி ப்ளஸ் ஒன்று என்பதை சேர்த்தது கிடைப்பது மாறி ஒன்று. 2 + 1 யோகமாறு. நண்பர்களே, பாருங்கள். உழவர் சேற்று வயலில் நாற்று நடுவர். வயலில் விளைந்த முற்றிய நெற்பயிர்கள் டேஸ் செய்வன அறுவடை செய்வர். தேர்ந்தெடுத்து எனும் சொல்லை பிரித்தது கிடைப்பது தேர்ந்து ப்ளஸ் எடுத்து. ஓடை ப்ளஸ் எல்லாம் என்பது சேர்த்தது ஓடை எல்லாம். பாருங்கள், பொறுத்து கேட்டுருக்காங்க. நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை பறித்தல். திருநெல்வேலி டேஸ் மன்னர்களோடு தொடர்புடையதுன்னா பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையது. இளங்கோவடிகள் டேஸ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினர்னா பொதிகை மலை. திருநெல்வேலி டேஸ் ஆற்றங்கரை அமைந்துள்ளதுன்னா தாமிரபரணி. தன் பொருணை அப்படின்றது தாமிரபரணி. அக்கா சாலை அப்படின்றது பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம். கொற்கை அப்படின்னா முத்து கொளுத்த. திரிகூட மலைனா குற்றாலம். வாங்க நம்மளே இங்கே பாக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு கேட்டிருக்காங்க. பின்னலாடை நகரம்னா திருப்பூர். மலைகளின் அரசினா ஊட்டி. மலைக்கோட்டை நகரம்னா திருச்சி. ஏழைகளின் ஊட்டி அப்படின்னா ஏற்காடு. தமிழகத்தின் தலைநகர் சென்னை. நெற்களஞ்சியம்னா திருநெல்வேலி. மாங்கனி திருவிழா காரைக்கால். மஞ்சள் நகரம் ஈரோடு. பூட்டு நகரம் திண்டுக்கல். தேர் அழகு நகரம்னா திருவாரூர். தெற்கு எல்லை அப்படின்னா கன்னியாகுமரி. புலிகள் காப்பகம்னா முண்டந்துறை. பட்டாசு நகரம்னா சிவகாசி. தூங்கா நகரம்னா மதுரை. மலைகளின் இளவரசினா கொடைக்கானல். கர்மவீர நகர்னா விருதுநகர். தொடருக்கு பொருத்தமான ஓமையை எடுத்து எழுதுன்னு வச்சுக்காங்க. என் தாயார் என்னை டேஸ் காத்து வளர்த்தார்னா கண்ணை இமை காப்பது போல் காத்து வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நண்பர்களே. நானும் என் தோழியும் டேஸ் இணைந்து இருப்போம்னா நகமும் சதையும் போல் ஒற்றுமையாக இருக்கிறது. ஓகேங்களா. திருவள்ளுவரின் புகழை டேஸ் உலகமே அறிந்துள்ளது அப்படின்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போல. அப்துல் கலாமின் புகழ் டேஸ் உலகெங்கும் பரவியதுன்னா குன்றில் மேலிட்ட விளக்கு போல. சிறுவதி நான் பார்த்த நிகழ்ச்சியில் டேஸ் மனதில் பதிந்ததுன்னா பசுமரத்தி அணை போல. நாகரீகம்னா சிவிலைசேஷன். நாட்டுப்புறம்னா ஃபோக்லோர். அறுவடைனா ஹார்வெஸ்ட். நீர்ப்பாசனம் இரிகேஷன். அயல் நாட்டினா ஃபாரினர். வேளாண்மை அக்ரிகல்ச்சர். கவிஞர்னா போயட். நெற்பயிர்னா பெடி. பயிரிடுதல்னா கல்டிவேஷன். உளவியல்னா அக்ரனமி. 2ஆம் பாடம் புக் பேக் ஆன்சர் தான். இடர் ஆளி நீங்குவே. இத்தொடரில் அடிக்கோட்ட சொல்லின் பொருள்னு கேட்டிருக்காங்க. இடர்னா துன்பம். ஞானச்சுடர் என்னும் சொல்லை பிரித்தது கிடைப்பது ஞானம் ப்ளஸ் சுடர். இன்பு ப்ளஸ் உருகு என்பதை சேர்த்தது கிடைப்பது இன்புருகு. இப்பு ப்ளஸ் பூவும் வரும், அப்போ இன்புருகு. பொறுத்து கேட்டிருக்காங்க. பாருங்கள். அன்புக்கு தகலியாகவும், ஆர்வத்துக்கு நெய்யாகவும், சிந்தைக்கு இடுகத்திரியாகவும், நாணத்துக்கு விளக்காகவும். விளக்கு நாணம் விளக்கு. காந்தியடிகள் எப்போதும் டேஸ் பேசினா வாய்மையே பேசினார். இன்சொல் என்னும் சொல்லை பிரித்தது கிடைப்பது இனிமை ப்ளஸ் சொல். அறம் ப்ளஸ் கதிர் என்பதை சேர்த்தது கிடைக்கும் சொல் அறக்கதிர். இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல்னா முதுமை. பொறுத்துக்க பாருங்கள். விளைநிலம் அப்படின்னா இன்சொல். விதை அப்படின்னா ஈகை. கலை அப்படின்னா வன்சொல். உரம்னா உண்மை. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்பது பொது உடைமை. செல்வத்தின் பெயர் டேஸ் வாழ்வுனா ஒப்புரவு வாழ்வு. வறுமையை பிணி என்னும் செல்வத்தை டேஸ் என்றும் கூறுவன மருந்து. உலகம் உண்ண ஊன் உடுத்து உடுப்ப என்று கூறியவர் பாரதிதாசன். பாருங்கள். எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. எதிர்ச்சொல்களை பொறுத்துக. எளிது அரிது. ஈதல் அப்படின்னா ஏற்றல். அந்நியர் அப்படின்னா அந்நியனா உறவினர். இரவல்னா புரவலர். எதிர்ச்சொல். பாருங்கள். கலைச்சொல் தான் பார்க்க போகிறோம். குறிக்கோள் ஆப்ஜெக்டிவ். செல்வம் வெல்த்து. லட்சியம் ஆம்பிஷன். பொது உடைமைனா
கம்யூனிசம் கடமைனா ரெஸ்பான்சிபிலிட்டி, அயலவர்னா நெய்போர், வறுமை அப்படின்னா பவர்ட்டி, ஒப்புரவு நிலைனா ரெசிப்ராசிட்டி, நற்பண்புனா கர்ட்டசி. டேஸ் ஒரு நாட்டின் அறநன்று, வயல் அறநன்று, மக்கள் அனைவரும் டேஸ் ஒத்த இயல்புடையவர்கள்னா குணத்தால் ஒத்த இயல்புடையவர்கள். நாடென்ப என்னும் சொல்லை பிரித்தது கிடைப்பது நாடு ப்ளஸ் என்ப. கண் ப்ளஸ் இல்லாது என்பது சேர்த்தலுக்கு கிடைக்கும் சொல் கண் நில்லாது. இங்கே பாருங்க, இங்கே குறில் வந்திருக்கா, இங்கே ஒற்று வந்திருக்கா. அப்போது அதாவது குறில் ஒரின் ஒற்று இரட்டும், அது மாதிரி பாருங்கள், கண் நில்லது. இயல் 3 புக் பேக் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை. சாந்த குணமுடையவர்கள் உலகம் முழுவதையும் பெறுவர். மலையாளம் எனும் சொல்லை பிரித்தது கிடைப்பது மலை ப்ளஸ் அளவு. தன்னாடு எனும் சொல்லை பிரித்தது கிடைப்பது தன் ப்ளஸ் நாடு. இவை ப்ளஸ் இல்லாது என்பதை சேர்த்தது கிடைப்பது இவை இல்லாது. பாருங்கள், இங்கே என்னென்னா இவ்வு ப்ளஸ் ஐன்னு மாறுங்களா. அப்போ ஐன்னு வந்துச்சுன்னா ஈ வழியாகவும் ஏனையவாகவும். அப்போ இங்கே உயிர் வந்திருக்கு, உயிர்மன் போயிட்டு இங்கே ஈ வரும், இந்த ஈ. ஓகேங்களா, அந்த விதிப்படி வந்திருக்கு. சாந்தம் அப்படின்றது அமைதி, மகத்துவம் சிறப்பு, தாரணி உலகம், இரக்கம்னா கருணை. கூடு கட்ட தெரியாத பறவைனா குயில். தானொரு என்னும் சொல்லை பிரித்தது கிடைப்பது தான் ப்ளஸ் ஒரு. காகித மில்லர் டேஸ் பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார் அப்படின்னா எளிமையாக இருந்திருப்பார். காகித மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்பது பொருள். விடுதலை போராட்டத்தின் போது காகித மில்லத் டேஸ் இயக்கத்தில் கலந்து கொண்டனர். ஒத்துழையாமை இயக்கம். காகித மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக வேண்டும் என்று எங்கே சொன்னார்னா நாடாளுமன்றம். எதிரொலித்து என்னும் சொல்லை பிரித்தது கிடைப்பது எதிர் ப்ளஸ் ஒலித்தது. முதுமை ப்ளஸ் மொழி என்பதை சேர்த்தது கிடைப்பது முதுமொழி. மை விகுதி பேரும் அப்புறம் இத்து வரும், அப்போ முதுமொழி மாறி நண்பர்களே. இயல்பாக பிறந்திருக்கும். பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர். இந்த வேலை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது சினையாகு பெயர். மழை சடசனவென பெய்வது இரட்டை கிளவி. அடுக்குத்துறை ஒரு சொல் டேஸ் முறை அடிக்கணும், 4 முறை அடிக்கி வரும்.